வாட் அ பேட் ஸ்மெல். வாடா இங்க. சொல்லுங்க சார். ஜானி வீடு எங்க இருக்கு? என்னது தலையில வச்ச மாதிரி ரொட்டி? ஏய் இது அவன் ரொட்டி, அவன்கிட்ட கொடு. ஜானி இல்ல, ஜானி அண்ணன் கேளு. ஏய் வினோத், என்ன இது? இவன் சின்ன வயசுல இருந்து என்ன இடுப்புல தூக்கி வளர்த்த வேலைக்காரன். இவன் கடை வைக்கிறதுக்கே நான் தான் ஃபைனான்ஸ் பண்ணேன். வளர்த்த கடை இல்லையா, மாறல போய் செருப்பால அடிப்பேன். தேங்க்யூ பிரதர். நீ காருக்குள்ளரு, நான் போய் ஜானியை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஓப்பனிங்கே சரியில்லையே. ஏய் யூ, ஏய் உன்னதாண்டா. வாடா. ஜானி அண்ணன் வீடு எங்க? ஜானி உனக்கு அண்ணனா? கடா மாதிரி இருந்துகிட்டு அண்ணங்கிறியா? தம்பி ஜானி வீடு எதுன்னு கேட்டுன்னு போ. ஜானி வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டா ஜானி தம்பி வீட்டுக்கு அட்ரஸ் சொல்லிட்டு போறாரு. நான் கடான்னு இந்த கழுத குட்டி சொல்லு. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புதையல் எடுத்துக்கிறேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இங்க ஜானி தம்பி வீடு எங்க இருக்கு? ஜானிக்கு எதுடா தம்பி? ஜானி பேரை சொல்லி ஏமாத்தலான்னு வந்திருக்கியா? நீங்க போய் உட்காருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. கண்டினியூ பண்ணுங்க, போங்க. அடிங்க, ஆனா கைய கழுவிட்டு அடிங்க. அடிங்க, மூஞ்சில என் கைய வைக்க. இந்த குப்பத்துல பேசினாலே பிரச்சனை ஆயிருது. இனிமே சொல்லாமலே பாஷா தான். என்ன லுங்கிக்குள்ள இவ்வளவு நீல சட்டி போட்டிருக்கான்? அஞ்சு ஜான், நான் நீ ஜானி. வணக்கம். கோபுரம் மாதா கோயில கைப்பிடி பீரோ ட்ரெயினா ஏது மாதா கோயிலுக்கு ட்ரெயின் போகுதா? கருப்பா சுப்பா மாறாட்டே அதெல்லாம் இல்லையா? அப்ப தூக்கத்துக்கு எடுத்தீங்க. கண்டதையும் திண்டு தூங்குறாங்க நாஸ்டி ஃபெலோஸ். ஜானி வீடு எங்க இருக்குன்றத நான் எப்படிதான்டா கேக்குறது? உனக்கு பேச வருமா? பேச வருமாவா? நான் நல்லா பாடவே செய்வேன். அந்த மாலையில் தோன்றும் மாணிக்கமா. ஏண்டா பேச தெரிஞ்சுட்டு ஊமா நினைக்கிறியா? இவன் தெரியுது உனக்கு ஜானி வீடு தெரியாது? போடா போய் கண்டுபிடுறா. போடா போடாங்கிற. மை காட், மம்மி வயிற்றுல இருந்து டெலிவரி ஆன உடனே ஏசி ரூம்ல படுத்தவே நானு. என்னைய கொண்டாந்து இப்படி கருவாடோட கருவாடா காய விட்டுட்டாலே இந்த சதியா. நீ போடா. ஏன்டா அடிச்சே? வர்றவன் போறவன் உன்னை அடிப்பா வாங்கிக்குவேன், நான் உன்னை அடிக்கூடாதா? ஓஹோ, வந்தவன் நீ என்ன அடிச்சிட்ட, அப்ப போறவன் நான் உன்னை அடிக்கலாம்ல? முடிஞ்சா அடிச்சு போடுறா. அடடா, ஐயோ சாரிங்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்க. என்ன இன்னைக்கு எல்லாம் தப்பு தப்பா நடக்குது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஹலோ, ஃபேமிலி டாக்டரா? நான் தான் பேசுறேன். எனக்கு உடனடியா ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி எனக்கு அனுப்புங்க. யார பார்த்தா ஆம்பளையான்னு கேட்டா? என்னது ஆம்பளையா? ஐயோ நான் தெரியுமா உனக்கு? யார் தெரியுமா? ஐயோ ஐயோ, ஒரு சென்ட் ஃபேக்டரியே வச்சிருக்காருங்க. வாங்கடா வாங்கடா டேய். டேய் எத்தனை பேர் வந்து வாங்கடா. டேய் வீரனுக்கு உருவதாண்டா சாவு. வாங்கடா பாத்துறோம்டா. டேய் வாங்கடா டேய். ஹலோ வக்கீல் சார், உயில் ரெடி பண்ணிருக்கேன். எத்தனை பேர் வந்து வாங்க. அடிச்சு பாருங்கடா. என்ன நீ அடி, டேய் நீ அடி, தாத்தா நீ அடி, பாட்டி நீ அடி, பொம்பளை நீ. என்னங்கடா டேய், எதிர்பாராம இருக்கும்போது வந்து அடிக்கிறானுங்க, எதிர்பார்க்கும் போது அடிக்காமலே ஓடுறானுங்க. குப்பத்துக்காரனுங்க ரொம்ப குழப்பறாங்களே.
ஸ்டாப் இட். எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஏன் எதுக்காக ஏன் இப்படி சதா சட்டை போட்டுக்கிறீங்க? இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இந்த 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 பாப்பாவுக்கு என்ன தெரியும்? இந்த தம்பிக்கு என்ன தெரியும்? அட உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? அட யாருக்குடா தெரியும் ஜானி வீடு எங்க இருக்குன்னு? அத சொல்லி துவங்கினா குழப்பம் பிடிச்ச குப்பத்து நண்பர்களா. ஐயோ அம்மா, ஐயா ஜானி வீடு எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு இப்படி வீடு கட்டி அடிச்சிட்டாருங்களே. கார்ல வந்து என்ன கதற கதற கதக்கிளி ஆட வச்சுட்டாருங்களே. சட்டப்பட்ட மாத்தி அடிச்சிருக்கிறாருங்க. பேட்டை ஆல்டர் பண்ணி ஐஸ்வர்யா ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாருங்களே. என்னாச்சு? எல்லாம் ஃபேட், விதி, குப்பம் தந்த பரிசு. ஆமா காரங்க கார் இருந்தாலும் அதை ஓட்டுற கண்டிஷன்ல நான் இல்லதாயே. அப்ப ஆட்டோ பிடிக்கட்டுமா? ஒரே ஆட்டோ என்ன ஆம்புலன்ஸே இப்படி குப்பம் தந்த குலவிளக்கே நீ வாழ்க. இந்த ஆளை வீட்டுல விட்டுறியா? ஐயோ நான் 4 வீலர்ல வந்தவே என்ன 3 வீலர்ல போக சொல்றேன். டாக்டர் அடையமா என்ன 2 வீலர் சேர்ல உட்கார வச்சு போல தெரியுதே. ஏன் கத்துற? ஏன்டா சொல்ல மாட்டேன். உன்ன ரவுண்டு கட்டி அடிச்சா நீயும் கத்துவ. ஆமா நீ ஜானியால சதாலா? அப்பா நான் மனுஷாடுறாப்பா, அதை நினைச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டு. நல்ல மனம் வாழ்க. ஆல் ஃபாலோ மீ. எவ்வளவு பெருசா கட்டிக்காங்க அந்த ஊட? யா அங்கிள் எனக்கா கட்டி. அப்படியா? இங்க எல்லாமே பெருசு பெருசா இருக்குதா? நீ சிறுசா இருக்கனால அப்படி தெரியுது. என்னடா அது? டேங்க மூட அமைச்சிருக்காங்க. டேய் அது டேங்க் இல்ல மேன், ஸ்விமிங் பூல். இதுல ஒரு 4 கிலோ இறை வாங்கி விட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நாரும். டைனோசருக்கு அஜீரணம் மாதிரி சவுண்ட்லாம் கொடுக்காத. ஸ்டாப் இட். சந்தியா 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 ஜானி இதோ வரேன். மிஸ்டர் ஜானி சாரி. அவ ஸ்விம் பண்ணிட்டு உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கலாம். திடீர்னு யாராவது அவுட் சைடர் போனா ஃபீல் பண்ணுவா. அதனால நான் உள்ள போய் என்னன்னு கேட்டு வரேன். ஓகே. ஏன் குறியில என்ன பிடிச்ச? அப்ப ஜானி தானே கூப்பிட்டா? என் காதுல வாணின்னு விழுந்தது. பாட்டி ஒண்ணுதான். சரி வா வா. சந்தியா ஜானி உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? ச்சீ, நீ உங்க அம்மா உங்க குப்பம் அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் அங்க எப்ப போவோன்னு இருக்கு. அடிப்பாவி 3.25 கோடியை போட்டு அங்கிள் வீட்டை கட்டி வச்சிருக்கிறார் நீச்சல் குளத்தோட. எப்ப இன்கம் டாக்ஸ் ரேடி வரும் டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கோம். குப்பத்துக்கு போகணுமாம்ல குப்பத்துக்கு. நட்ட பெருசா ஊட கட்டாரு. பைப் ஒஞ்சி தண்ணி கீழே போய் அதை கவனிக்க போச்சு இல்ல. அது பைப்பா? ஆமா அது பைப்பாடா. பைப்பு தான். அடா சனியனுங்களா, ஜெய்ப்பூர் வந்து அங்கிள் கல்ல கொண்டாந்து ஃபவுண்டன் பண்ணி வச்சா அதை பார்த்து பைப்புங்கிறா இவன். அது சரி, அடி பம்புல அடியில கைய வச்சு வாயில தண்ணி குடிக்கிற பசங்க தானடா நீங்க. ஏதாவது சாப்பிடுறியா? வேலு வேலுவா? என்ன சந்தியா, வீட்டுலதான் சர்வன்ஸ் யாருமே இல்லையே. அப்ப ஒரு ஹெல்ப் பண்றியா? நானா? 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரணுமா? நோ ஐஸ். ஐஸ் நோ. கொண்டு வரேன். உனக்கா எதுனாலும் செய்வேன் சந்தியா. உங்களுக்கா? ஆடி மாசத்துல அம்மன் கோயில்ல எல்லாரும் சரி கச்சேரி வச்சு கூழ் ஊத்துவாங்கல்ல, அத போய் குடிங்களாண்டா. Chaotic, non-sensitive people. நான் குட்டி வச்சவங்க கும்பலா பிச்சை எடுக்கிறீங்க. கொண்டாட்டேன். என்னது இட்லி மாவா? உன் லெவல காட்டுற பாத்தியா? இது இட்லி மாவாடா. திஸ் இஸ் ஐஸ்கிரீம் வித்தவுட் ஃப்ரூட் சாலட். அப்படின்னா ஐஸ்கிரீம் தான். சாப்பிடுங்க. ஓகே. இதுக்கு வேற குச்சி வேற கையிலே கலாய்க்கிறத விட்டு. இந்தா சந்தியா. தேங்க்ஸ்.
ஏய் ஜானி இந்தா இது என்ன டின்னு? டின்னு குப்பத்துல பாட்டில் அடிச்சு பழகிட்டு டின்ன பார்த்த உடனே டென்ஷன் ஆகுறேன். அங்க பாரு எப்படி திறக்கிறான் பாரு, குத்தி திறக்கிறான். டின்ன? ஐயோ விரல்ட்டு ஓபன் பண்ணணும்யா. நான் கொஞ்சம் பேசணும். பேசணுமா? தேங்க்யூ சந்தியா. ஜானி ஆ? இவன் என்கிட்ட ஏதோ பேசணும்னு பிரியப்படுறா. நீங்க போயிட்டு நாளைக்கு வரீங்களா? இல்ல, நாங்க 2 பேரும் தனியா பேசணும். இப்போ நீங்க போயிட்டு நாளைக்கா வரீங்களா? வரேன். என் வீட்லயே வாடா. ஏய், இல்ல நீங்க மொத்தமா பேசலாம், தனியா பேசலாம். தனியா உட்கார்ந்து பேசுறது, 2 பேர் உட்கார்ந்து பேசுறது, என்ன மாதிரி தனியா புலம்புறது, இதெல்லாம் ஃபாரின் கல்ச்சர் தானே. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏய், அலையாத. என்ன? ஏ சே சியர்ஸ். அச்சோ. ஐயோ, அது நான் சாப்பிட்டது. ஏன் இது நான் சாப்பிட கூடாதா? பரவாயில்ல, அதுல நான் பாக்குறது இல்ல. அப்ப இதை நான் எடுத்துக்கிட்டேன். ம். சாப்பிட சொன்னா வாந்தி எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படியே தடவிடுங்க, ஜாக்கிரதை. சரி. சீக்கிரம் நக்கிட்டு கிண்ணத்தை கொடுங்க, இல்லாட்டி மூர்த்தி கோச்சுக்குவாரு. அவரே போட்டுக்கணும். அவர் தட்டுல சாப்பிட்டா அவர் கோவம் வராதா? எவ்வளவு தைரியம் இருந்தா தோட்டக்கார பாத்திரத்துல ஐஸ்கிரீம் கொடுத்துருப்பேன். மூர்த்தி ஒண்ணும் தோட்டக்காரன் இல்ல. அவன் இந்த வீட்டு நாயுடு அவரு. நாமெல்லாம் சினிமாக்கு போறோம்.